வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் விஷயம் ஏதோ நேரத்தை பற்றியது மட்டும் இல்லை. இது நம் வாழ்க்கையை, நம் ஆரோக்கியத்தை, நம் வெற்றியை மொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ஏன் இன்றைக்கு இருக்கும் பெரிய பெரிய சாதனையாளர்கள் கூட அதிகாலையில அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழிக்கிறார்கள். இது வெறும் மூட நம்பிக்கையா, அல்லது இதற்கு பின்னால் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறதா என்று ஆழமாக, தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் இறுதியில் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு சடங்கு இல்லை, அது உங்களுக்கான ஒரு புதிய தொடக்கம் என்று நீங்களே உணர்வீர்கள். தமிழ் விஸ்டம் டெய்லி உங்களை இந்த ஞான பயணத்திற்கு அன்புடன் வரவேற்கிறது. பகுதி 1. சித்தர்களின் பார்வை, காலத்தை வென்ற ஆன்மீக ரகசியம். முதலில் சித்தர்கள் என்றால் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காடு மேடுகளில் தவம் செய்தவர்கள் மட்டுமல்ல. இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, மனித உடல் எப்படி செயல்படுகிறது, காலம் எப்படி ஓடுகிறது என்று எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்ந்த பெரிய விஞ்ஞானிகள். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த அவர்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் எப்போது பூமியில் அதிகமாக பாய்கிறது என்று துல்லியமாக கணித்து வைத்திருந்தார்கள். அந்த அற்புதமான நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் என்றால் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இருக்கும் 1:36 நிமிட காலம். இதில் கடைசி 48 நிமிடங்கள் ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த நேரமிடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறும் என்றாலும் தோராயமாக அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் இந்த நேரம் அமையும். பிரம்மா என்றால் படைப்பவர், முகூர்த்தம் என்றால் நேரம். அப்போ பிரம்ம முகூர்த்தம் என்றால் படைப்புக்கான நேரம், அதாவது உங்களையே நீங்கள் புதிதாக செதுக்கிக் கொள்ளும் நேரம். இந்த நேரத்தில் சித்தர்கள் ஏன் தியானம் செய்தார்கள்? இதற்கு பல ஆன்மீக காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது, பிரபஞ்ச ஆற்றல். இந்த அதிகாலை நேரத்தில் பிரபஞ்சத்திலிருந்து வருவதாக நம்பப்படும் காஸ்மிக் ஆற்றல் பூமியில் ரொம்ப தீவிரமாக பாயும் என்று சித்தர்கள் நம்பினார்கள். உலகின் இரைச்சல், மனிதர்களின் எண்ண அலைகள் எல்லாம் அடங்கி போயிருக்கும் அந்த அமைதியான சூழலில் இந்த பிரபஞ்ச ஆற்றலை எந்த தடையும் இல்லாமல் நம்மால் முழுதாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதனால் இந்த நேரத்தில் செய்யும் தியானம் மற்ற நேரங்களில் செய்வதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மனது ரொம்ப சுலபமாக ஒரு நிலைப்பட்டு தியானம் ஆழமாகும் என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். இரண்டாவதாக, வள்ளலார் போன்ற ஞானிகள் இந்த நேரத்தில் வீசும் காற்றை சாதாரண காற்றாக பார்க்கவில்லை. அவர்கள் அதை அமுத காற்று என்று குறிப்பிட்டார்கள். அதிகாலை நேரத்தில் வீசும் காற்றில் பிராணசக்தி, அதாவது உயிராற்றல் நிறைந்திருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். இந்த அமுத காற்றை சுவாசித்து தியானம் செய்யும்போது நம் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி அடைகிறது, நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படுகிறது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக, இது தேவர்கள் மற்றும் மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நேரமாக நம்பப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த வேளையில் தேவர்கள், சித்தர்கள், யோகிகள் போன்ற உயர்நிலை ஆன்மாக்கள் சூட்சும வடிவில் உலாவும் நேரம் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் தியானத்தில் உட்காரும்போது அவர்களின் வழிகாட்டுதல் நமக்கு சுலபமாக கிடைக்கும். பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உள்ளுணர்வாக நமக்கு தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக, ஜோதிட ரீதியாக பார்த்தால் பிரம்ம முகூர்த்தம் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம் என்று எந்த தோஷமும் இல்லாத ஒரு மங்களகரமான நேரமாக கருதப்படுகிறது. அதனாலதான் இந்த நேரத்தில் தொடங்கும் எந்த ஒரு நல்ல காரியமும், அது படிப்பாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், ஒரு புதிய பழக்கமாக இருக்கலாம், அது நிச்சயம் வெற்றியடையும் என்று ஒரு நம்பிக்கை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சித்தர்களின் பார்வையில் பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரபஞ்சத்தோடு நேருக்கு நேர் தொடர்பு கொள்வதற்கு கிடைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு. இயற்கையின் மடியில் உட்கார்ந்து அதன் சக்தியை நமக்குள்ளே நிரப்பிக்கொள்ளும் ஒரு தெய்வீகமான தருணம். சரி, இதெல்லாம் ஆன்மீகம், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இதற்கு அறிவியல் பூர்வமாக ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்கிறது. சித்தர்கள் ஆன்மீகத்தால் எதை உணர்ந்தார்களோ அதை இன்று நவீன அறிவியல் அதோட கருவிகளை வைத்து உறுதி செய்து கொண்டு வருகிறது. வாருங்கள், இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலை இப்பொழுது பார்ப்போம். பகுதி 2. நவீன அறிவியல் சொல்லும் மலைக்க வைக்கும் உண்மைகள்.
சித்தர்கள் தங்கள் ஞானத்தால் எதை உணர்ந்தார்களோ அதை இன்று விஞ்ஞானம் ஆய்வகங்களில் நிரூபித்துக் கொண்டு வருகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிப்பது என்பது வெறும் ஆன்மீக பழக்கமில்லை. அது நம் உடலையும் மூளையையும் உச்சபட்ச செயல்திறனுக்கு கொண்டு வரும் ஒரு உயிரியல் நிகழ்வு. இது அனைத்துக்கும் மையப்புள்ளியாக இருப்பது நம் மூளையில் 2 புருவங்களுக்கு பின்னால் பட்டாணி சைஸில் இருக்கும் ஒரு அதிசய சுரப்பி, பீனியல் சுரப்பி, பீனியல் கிளாண்ட். பண்டைய கலாச்சாரங்களில் இந்த பீனியல் சுரப்பியை 3வது கண் என்று குறிப்பிட்டார்கள். இது ஞானத்தின் இருப்பிடம், ஆன்மாவின் வாசல் என்று கூட வர்ணித்தார்கள். அது ஆன்மீக பார்வை. ஆனால் அறிவியல் பூர்வமாக இந்த சின்ன சுரப்பிதான் நம் உடலின் உயிரியல் கடிகாரத்தை, பயாலஜிக்கல் கிளாக், சரியாக இயக்கும் முக்கியமான வேலையை செய்கிறது. எப்போது தூங்க வேண்டும், எப்போது விழிக்க வேண்டும் என்று நம் உடலுக்கு சிக்னல் கொடுப்பதே இந்த பீனியல் சுரப்பிதான். இது எப்படி வேலை செய்கிறது? வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் இது ரொம்ப சென்சிட்டிவானது. நம் கண்ணில் வெளிச்சம் பட்டால் பீனியல் சுரப்பிக்கு இது பகல் நேரம், விழித்துக் கொள்ளுங்கள் என்று சிக்னல் போகும். அதே மாதிரி இருட்ட ஆரம்பித்ததும் இது இரவு நேரம், தூங்க தயாராகுங்கள் என்று சிக்னல் அனுப்பும். இந்த சிக்னலை அது எப்படி அனுப்புகிறது என்றால் மெலட்டோனின் என்ற ஹார்மோனை சுரப்பது மூலமாக. மெலடோனின் தான் தூக்கத்துக்கான ஹார்மோன். சாயங்காலமாக ஆக மெலடோனின் சுரப்பு அதிகமாகி நம்மை ஆழமான தூக்கத்துக்கு கொண்டு போகும். இந்த மெலடோனின் சுரப்பு பொதுவாக நள்ளிரவு தாண்டி அதிகாலை நேரங்களில்தான் உச்சத்தை அடையும். அப்போதுதான் நம் தூக்கம் ரொம்ப ஆழமாக இருக்கும். இங்குதான் பிரம்ம முகூர்த்தத்தின் அறிவியல் ரகசியம் ஆரம்பிக்கிறது. அதிகாலை 3 மணிக்கு மேல் மெலடோனின் சுரப்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நம் உடல் ஆழமான தூக்கத்திலிருந்து மெல்லமாக விழிப்பு நிலைக்கு வர தயாராகும். அதே நேரத்தில் நம்மை சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் வைத்திருக்க உதவும் அசிடைல்கோலைன் மாதிரியான நரம்பிய கடத்திகளின் செயல்பாடு அதிகரிக்கத் தொடங்கும். யோசித்துப் பாருங்கள். ஒரு பக்கம் தூக்கத்தை தூண்டும் மெலடோனின் குறைகிறது என்பதால் மனது அமைதியாக, அதே சமயம் விழிப்பாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் கற்கும் திறனையும் நினைவாற்றலையும் அதிகப்படுத்தக்கூடிய நரம்பிய கடத்திகள் வேலை செய்யத் தொடங்குகிறது. இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு சமநிலை நிலவும் அற்புதமான நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் உங்கள் மனது ஒரு வெற்று பலகையைப் போல புதிய விஷயங்களை சுலபமாக உள்வாங்கிக்க தயாராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கார்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோன். நாம் காலையில் எழும்போது இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்து தியானம் போன்ற அமைதியான செயல்களில் ஈடுபடும்போது மன அழுத்தத்தை நிர்வகிக்க அது உதவுகிறது. இதனால் நாள் முழுவதும் நாம் தேவையில்லாத பதற்றம் இல்லாமல் அமைதியாக இருக்கலாம். சுற்றுச்சூழல் ரீதியாகவும் சில காரணங்கள் உள்ளன. அதிகாலை நேரத்தில் பல இடங்களில் வாகன போக்குவரத்து, தொழிற்சாலை இரைச்சல் போன்ற எதுவும் இல்லாததால் ஒலி மாசுபாடு குறைவாக இருக்கும். காற்றில் ஆக்சிஜன் அளவு அதிகமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் என்ற ஒரு உணர்வு கிடைக்கும். இந்த நேரத்தில் நாம் மூச்சு பயிற்சி செய்யும் போது தூய்மையான காற்று நம் உடலுக்குள் போய் ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கிறது. அப்போ சித்தர்கள் அமுத காற்று என்று சொன்னது அறிவியல் பூர்வமாக அதிக ஆக்சிஜன் கொண்ட தூய்மையான காற்றை. அவர்கள் ஞானம் பெற உகந்த நேரம் என்று சொன்னது மூளை புதிய தகவல்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் நேரத்தை. சித்தர்கள் ஆன்மீக ஞானத்தால் கண்டதை இன்றைக்கு அறிவியல் ஒவ்வொரு படியாக நமக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் காலத்தை வென்ற விஞ்ஞானிகள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? பகுதி 3. நீங்கள் பெறுவது என்ன? பிரம்ம முகூர்த்த தியானத்தின் அளப்பரிய நன்மைகள் சரி, சித்தர்கள் சொல்லிவிட்டார்கள், அறிவியலும் விளக்குகிறது. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த பழக்கத்தை நான் கடைபிடித்தால் என் அன்றாட வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. இதன் நன்மைகள் 1-2 அல்ல. உடல், மனம், ஆன்மா என்று 3 விதத்திலும் இது பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். 1. அசைக்க முடியாத மனத்தெளிவும் கூர்மையான கவனமும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்போது உங்கள் மனது அலை ஓய்ந்த கடல் போல அமைதியாக இருக்கும். அன்றைய நாள் கவலைகள், குழப்பங்கள் எதுவும் உங்கள் மனதுக்குள் வந்திருக்காது.
இந்த தெளிவான மனநிலையில் நீங்கள் தியானம் செய்தால் அல்லது அன்றைய வேலைகளை திட்டமிட்டால் உங்கள் கவனம் சிதறாது. மாணவர்கள் இந்த நேரத்தில் படித்தால் படித்தது அப்படியே மனதில் பதியும். 2. ஆழமான மன அமைதியும் உணர்ச்சி சமநிலையும். இன்றிருக்கும் வேகமான உலகத்தில் மன அழுத்தம் இல்லாதவர்களே இல்லை. பிரம்ம முகூர்த்த தியானம் இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு அருமையான மருந்து. அதிகாலை அமைதியும் உடலில் நடக்கும் ஹார்மோன் மாற்றங்களும் நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். இதனால் கோபம், எரிச்சல், பதட்டம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் கட்டுப்பட்டு நாள் முழுவதும் ஒரு நிதானத்தோடு இருக்கலாம். 3. மேம்பட்ட உடல் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும். அதிகாலையில் தூய்மையான காற்றை சுவாசிப்பதால் நுரையீரல் பலப்படும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சில நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தால் கூட நாள் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பாக தெம்பாக வைத்திருக்கும். நம் உடலின் உயிரியல் கடிகாரம் இயற்கையோடு சேர்ந்து இயங்க ஆரம்பிப்பதால் தூக்கத்தின் தரம் அதிகமாகி நோய்கள் வரும் வாய்ப்பு குறையும். நார் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் மற்றும் படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி அதிகரித்தல். தியானம் செய்யும் போது நம் மனதின் ஆழத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். அப்பொழுது நம் உள்ளுணர்வு சக்தி அதிகமாகும். பிரம்ம முகூர்த்தத்தின் அமைதி அந்த உள்ளுணர்வின் குரலை தெளிவாக கேட்க உதவும். பிரச்சனைகளுக்கு புதிதாக ஒரு தீர்வு, புதுமையான சிந்தனைகள், கலைகள் சார்ந்த திறமைகள் என்று இந்த நேரத்தில் இயல்பாக வெளிப்படும். 5. இலக்குகளை எளிதில் அடையும் திறன். வெற்றி பெற்ற பல பேரிடம் இருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் அதிகாலையில் எழுந்திருப்பது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்களை தொந்தரவு செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தை அவர்கள் சுய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்கள் கனவுகளைப் பற்றி யோசித்து அதை எப்படி அடையலாம் என்று நீங்கள் திட்டமிடும்போது பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு கிடைக்கும். இந்த நன்மைகள் எல்லாம் ஒரே நாளில் கிடைக்காது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. ஆனால் விடாமுயற்சியாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பழகிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல மாற்றங்களைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். பாதுகாப்பு குறிப்பு. உங்கள் உடல் நலனை கருத்தில் கொண்டு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அல்லது உடல்நலக் குறைபாடு உள்ளவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு இதை தொடங்குவது நல்லது. பகுதி 4. எப்படி தொடங்குவது? ஒரு நடைமுறை வழிகாட்டி. இவ்வளவு நன்மை இருக்கிறதா, நானும் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஆனால் அதிகாலையில் எழுந்திருப்பதுதான் ரொம்ப கடினமாக இருக்கிறதே என்று நம் எல்லோரில் பலரும் நினைக்கலாம். கவலைப்படாதீர்கள். எந்த ஒரு புதிய பழக்கத்தையும் தொடங்க எளிய வழிகள் உள்ளன. இதோ உங்களுக்கான சில டிப்ஸ். படி 1. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பியுங்கள். நீங்கள் தினமும் காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பவராக இருந்தால் எடுத்ததும் 3:30 மணிக்கு அலாரம் வைக்காதீர்கள். முதல் நாளே சோர்வாகி இந்த பழக்கத்தையே விட்டுவிடத் தோன்றும். அதற்கு பதிலாக படிப்படியாக முன்னாடி வாருங்கள். முதல் வாரம் எழுந்திருக்கும் நேரத்தை விட ஒரு 30 நிமிடம் முன்னாடி எழுந்து பாருங்கள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு 30 நிமிடம் என்று மெதுவாக உங்கள் நேரத்தை பிரம்ம முகூர்த்தத்துக்கு கொண்டு வாருங்கள். இந்த மெதுவான மாற்றம் உங்கள் உடல் புதிய நேரத்துக்கு பழகிக்க உதவும். படி 2. ராத்திரி சீக்கிரம் தூங்குங்கள். அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்றால் இரவு சீக்கிரமாக தூங்கப் போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு சராசரியாக 6 முதல் 8 மணி நேர தூக்கம் தேவை. அதனால் இரவு 9:30 அல்லது 10 மணிக்கெல்லாம் தூங்கப் போவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல், டிவி, லேப்டாப் எல்லாவற்றையும் அணைத்து விடுங்கள். அதிலிருந்து வரும் நீல ஒளி தூக்கத்தை கொடுக்கிற மெலடோனின் சுரப்பியை பாதிக்கும். அதற்கு பதிலாக ஒரு புத்தகம் படிக்கலாம் அல்லது மென்மையான இசை கேட்கலாம். படி 3. எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும்? அலாரம் ஒலித்ததும் அதை அணைத்துவிட்டு மீண்டும் உறங்கும் பழக்கம் நம் எல்லாரிடமும் இருக்கிறது. இதை தவிர்க்க உங்கள் அலாரத்தை படுக்கைக்கு பக்கத்தில் வைக்காமல் அறையின் இன்னொரு மூலையில் வையுங்கள். அப்போதுதான் நீங்கள் எழுந்து நடந்து போய் அதை அணைக்க வேண்டியிருக்கும். இது உங்களை முழுதாக விழிக்க வைக்கும். எழுந்ததும் மொபைலை எடுத்து பார்க்காதீர்கள். அது உங்கள் மன அமைதியை கெடுத்துவிடும். அதற்கு பதிலாக முகத்தை குளிர்ந்த தண்ணீரில் கழுவிவிட்டு 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடியுங்கள். இது உங்கள் உடலை சுறுசுறுப்பாக்கும்.
படி 4, உங்களுக்கான ஓரிடத்தை உருவாக்குங்கள். தியானம் செய்ய உங்கள் வீட்டில் அமைதியான சுத்தமான ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். அது ஒரு சின்ன பாய் விரித்த இடமாக கூட இருக்கலாம். தினமும் அங்கேயே உட்கார்ந்து தியானம் செய்யும் போது அந்த இடத்துக்கு போனாலே உங்கள் மனது அமைதியாக ஆரம்பிக்கும். படி 5, எளிமையாக தியானம் பண்ணுங்கள். எனக்கு தியானம் எல்லாம் பண்ணத் தெரியாதே என்று யோசிக்காதீர்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் சும்மா கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்தாலே போதும். உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சு மேல் வையுங்கள். மூச்சு உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள். எண்ணங்கள் வரும் போகும், அதை பற்றி கவலைப்படாமல் மறுபடியும் கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாருங்கள். தினமும் ஒரு 5 அல்லது 10 நிமிடம் இப்படி செய்து பாருங்கள். போக போக நீங்களே தியானத்தில் ஆழமாக போவதை உணர்வீர்கள். இந்த பயணத்தில் சில நாட்கள் கடினமாக இருக்கலாம், சில நாட்கள் எழுந்திருக்கவே தோன்றாமல் இருக்கலாம். அதற்காக மனம் தளர வேண்டாம். இது ஒரு பயிற்சிதான். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். விடாமுயற்சி இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தின் அற்புத பலன்களை நீங்களும் நிச்சயம் அனுபவிக்கலாம். நண்பர்களே, சித்தர்கள் ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்தார்கள் என்ற ஆன்மீக அறிவியல் காரணங்களை நீங்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் அதிகாலை நேரம் இல்லை. அது சித்தர்கள் நமக்கு காட்டிய ஒரு வாழ்க்கை முறை. நம் உடல், மனம், ஆன்மாவின் முழு திறனையும் பயன்படுத்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் உடலை ஆரோக்கியமாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை நோக்கி பயணிக்க ஆரம்பியுங்கள். நீங்களே எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். நீங்களும் இந்த அற்புத பழக்கத்தை முயற்சி செய்யப் போகிறீர்கள் என்றால் கீழே கமெண்டில் நான் தயார் என்று பதிவிடுங்கள். இது மாதிரி இன்னும் பல ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம் தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எண்ணங்கள் தெளிவாகவும் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் இருக்கட்டும். நன்றி.